விஜய் அளித்த பதில்கள் எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோவாகவும் பதிவு செய்யப்பட்டன. கூட்டத்தை கட்டுப்படுத்த ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என விளக்கம் கேட்டனர். கரூரில் விஜய் கூட்டம் நடந்தபோது செருப்புகளை எறிந்தவர்கள் யார்? அதற்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் தொடர்பு உண்டா என்பன போன்ற கேள்விகள் எழுப்பப்பட்டதாக தெரிகிறது. இந்த சிபிஐ நடத்தி கொண்டிருக்கிற வழக்கு என்பது டிஎம்கே அரசையும் பதம் பார்க்கும், விஜயும் பதம் பார்க்கும். தமிழக என்டிஏவுக்குள் விஜய் வருவதற்கான சாத்தியங்களும் உண்டு என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இண்டிகேட் பண்ணி இருக்கிறார். ஒன்ஸ் காங்கிரஸ் முடிவு செஞ்சு நாங்க டிஎம்கேயோட போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டார், ராம்தாஸ் என்டிஏவுக்குள் வருவார், தேமுதிகவும் என்டிஏவுக்குள் வருவார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. 2025 செப்டம்பர் 27 கரூரில் விஜய் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் மாண்ட விவகாரம் குறித்து சிபிஐயிடம் பல மணி நேரம் விளக்கமளித்திருக்கிறார் விஜய். டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் நேற்றைக்கு ஜனவரி 12 விசாரணைக்கு ஆஜராகுமாறு கடந்த 6 விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. சென்னையிலிருந்து விஜய் நேற்று காலை 7:40 மணிக்கு சார்ட்டர்ட் பிளைட் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டார். அவரோடு தவேகாவுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார், உதவியாளர் ராஜேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் சென்றிருந்தனர். டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் காலை 11:30 மணி அளவில் விசாரணைக்கு ஆஜரானார் விஜய். மாலை 6:30 மணிக்கு வெளியே வந்தார். இடையே 1 மணி நேரம் உணவு இடைவேளை வழங்கப்பட்டது. விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் 35 கேள்விகளை அடுக்கினர். அவர் கூறிய பதில்களிலிருந்து தொடர் கேள்விகள், அதாவது ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் எழுப்பப்பட்டன. சிபிஐ அதிகாரிகளின் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு விஜய் மிக நிதானமாக பதில் அளித்ததாகவும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரம் விசாரணையின் நடுவே சட்ட ரீதியான சில நுணுக்கங்களை விளக்க அவரது வழக்கறிஞர்கள் குழுவும் அங்கு தயாராக இருந்தது. விஜய் அளித்த பதில்கள் எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோவாகவும் பதிவு செய்யப்பட்டன. விசாரணை முடிந்த பிறகு மாலை 6:30 மணி அளவில் காரில் விஜய் புறப்பட்டு சென்றார். சிபிஐ அதிகாரிகள் எழுப்பிய கேள்விகள் குறித்து பார்க்கலாம். 1. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக திட்டமிடப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? 2. இது தொடர்பாக காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் என்னென்ன தகவல்களை உங்கள் தரப்பில் பரிமாறிக்கொண்டீர்கள்? 3. 10,000 பேருக்கு அனுமதி பெற்றிருக்கிறீர்கள், ஆனால் வந்ததோ 25,000 பேருக்கு மேல். இவ்வளவு அதிகமாக ஒரு கூட்டம் கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டதா? திட்டமிட்ட நேரத்தை விட சுமார் 7 மணி நேரம் தாமதமாக வந்திருக்கிறீர்கள். தாமதத்துக்கான காரணங்கள் என்னென்ன? உங்கள் வருகை தாமதமானதால் மக்கள் பெருமளவு சேர்ந்து கொண்டே போனதாகவும் உங்கள் தாமதமே நெரிசலுக்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிற புகார் குறித்து உங்கள் விளக்கம் என்ன? இது போன்ற பல்வேறு கேள்விகளை அதிகாரிகள் அடுக்கினர். சிபிஐ வசம் இருந்த பிரச்சார நிகழ்வு தொடர்பான வீடியோ காட்சிகள், ட்ரோன் கேமரா பதிவுகளை விஜயிடம் காண்பித்த அதிகாரிகள் அந்த சூழலில் கூட்டத்தை கட்டுப்படுத்த ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என விளக்கம் கேட்டனர். கூட்டத்தின் நடுவே பிரச்சார வேன் சென்ற விதம், அதன் வேகம், அதனால் ஏற்பட்ட நெரிசல் ஆகியன குறித்து ஏற்கனவே பிரச்சார வேன் ஓட்டுநர் பரணிதரனிடம் விசாரணை நடத்தியிருந்த சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் குறுக்கு விசாரணை நடத்தினர். சகல வசதிகளுடன் கூடிய ஆடம்பர பிரச்சார வேனில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி புட்டேஜ்களை அந்த வேனை வாடகைக்கு விட்டிருந்த வேன் உரிமையாளரிடமிருந்து கைப்பற்றி சிபிஐ ஏற்கனவே புலனாய்வு செய்திருந்தது. அந்த புலனாய்வின் அடிப்படையிலும் விஜயிடம் அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்கப்பட்டன. கூட்டத்தை தமிழக போலீசார் கட்டுப்படுத்த தவறியதே கரூர் அசம்பாவிதத்துக்கு காரணம் என்பதை விஜய் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார். விசாரணை முடிவில் இன்றும் விசாரணைக்கு வருமாறு விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் கூறினர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழகம் செல்ல வேண்டியிருப்பதால் இன்னொரு நாள் வருவதாக விஜய் கூறினார். இதையடுத்து தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்கிற முன்னிபந்தனையின் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் விஜயை அனுப்பி வைத்தனர்.
நேற்று விஜயிடம் விசாரணை நடந்த அதே நேரத்தில் தமிழக ஆயுதப்படை டிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம், சென்னை தலைமையிட கூடுதல் காவல் ஆணையாளர் ஜோஷி நிர்மல்குமார் ஆகியோரிடமும் சிபிஐ அதிகாரிகள் சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடத்தினர். கரூர் நெரிசல் சம்பவத்தின் போது சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்தவர் டேவிட்சன் ஆசீர்வாதம். நெரிசல் நடந்த இடத்துக்கே சென்ற அவர் அங்கு செய்தியாளர்களை சந்தித்து சம்பவம் தொடர்பாக விரிவாக விளக்கி பேட்டியும் அளித்திருந்தார். இதனால் அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதே போல நெரிசல் சம்பவம் நடந்த போது திருச்சி மத்திய மண்டல ஐஜியாக இருந்தவர் என்பதால் ஜோஷி நிர்மல்குமாரிடமும் விசாரணை நடைபெற்றது. இவர்களிடம் கரூரில் விஜய் கூட்டம் நடந்த போது செருப்புகளை எறிந்தவர்கள் யார், அதற்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் தொடர்பு உண்டா என்பன போன்ற கேள்விகள் எழுப்பப்பட்டதாக தெரிகிறது. அரசியல் கூட்டத்தில் செருப்பெறிதல் சம்பவம் நடப்பது மிக சகஜமானது, இயல்பானது. அதற்கு பின்னால் முன்னாள் அமைச்சர் இல்லை என்று தமிழக காவல்துறை அதிகாரிகள் பதில் கூறியுள்ளனர். அதாவது செந்தில் பாலாஜியை தமிழக காவல்துறை அதிகாரிகள் காப்பாற்றினர். எனவே சிபிஐ விசாரணைக்கு செந்தில் பாலாஜி அழைக்கப்பட மாட்டார் என்று தெரிய வந்திருக்கிறது. சிபிஐயின் விசாரணை எந்த கோணத்தில் செல்கிறது? உண்மையை சொல்லணும்னா ஒரு கோணத்திலும் செல்லல. அவங்க ஏராளமான தடயங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். ஏராளமான விஷுவல் எவிடன்ஸ், அதே போல அந்தந்த இடத்துக்கு ஸ்பாட் விசிட் பண்ணி அங்க கிடைத்த தடயங்கள் எல்லாவற்றையும் சேகரித்திருக்கிறார்கள். தாங்கள் சேகரித்த விஷயம் தொடர்பாக 2 தரப்பில், அதாவது விஜய் தரப்பிலும் விசாரணை நடத்துகிறார்கள், காவல்துறை தரப்பிலையும் விசாரணை நடத்துகிறார்கள். ஆக்சுவலா இந்த விசாரணை, இதுக்கு அவங்க பதில் சொல்றது, இது எல்லாம் கூட்டி கழிச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு கோணம் டிசைட் ஆகும். நீங்கள் விசாரிக்கிறப்ப ஒரு கோணத்தோட விசாரணை நடத்தீங்கன்னா விசாரணைக்கு முன்பாகவே ஒரு ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா கொண்டீங்கன்னு அர்த்தம் ஆயிடும். அப்போ அந்த விசாரணை சரியாகவே நடக்க முடியாது. சோ கிடைத்த எவிடன்ஸ், தடயங்கள், இவற்றின் அடிப்படையில் முதல்ல விசாரணை போய்கொண்டிருக்கிறது. இதை அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல விஜய்க்கு எதிராக என்னென்ன சொல்லப்படுகிறதோ அது அத்தனையை எழுப்பி விஜயிடமிருந்தே வாக்குமூலம் பெற்றிருக்கிறார்கள் சிபிஐ அதிகாரிகள். அவர் சொன்ன ஒவ்வொரு பதிலையும் எழுத்துப்பூர்வமாகவும் பதிவு செஞ்சிருக்காங்க, அதே நேரத்தில் வீடியோவாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். இதே போலத்தான் விஜய் என்ன பதில் சொன்னார் அதே நாள்ல இது தொடர்பான, இந்த கரூர் சம்பவம் தொடர்பான காவல்துறை அதிகாரிகளிடமும் 7 மணி நேரம் விசாரணை நடந்திருக்கிறது. சோ இதுல என்னன்னா விஜய் வந்திருக்கிற அதே நாள்ல இவங்கள்ட்ட விசாரணை நடத்தினது அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். இப்ப அவங்க ஏதாவது மாத்தி பேசினால், சரி நீங்க எப்படி இதை சொல்றீங்க, ஆனால் விஜய் இப்படி பதில் சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு கேட்பாங்க. அதே போல விஜய் ஏதாவது சொன்னார்னா, நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க, ஆனா காவல்துறை இப்படித்தானே சொல்றாங்க, இதான நடந்துதான், இந்த அதுக்கான எவிடன்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இப்படி அதனால்தான் சம்பந்தப்பட்ட 2 தரப்பையும் ஒரே டயத்துல, ஒரே ரியல் டயத்துல உட்காந்து வச்சு தனித்தனியா விசாரணை நடக்குது. அதனால கிடைத்த ஆவணங்கள் அடிப்படையில், கிடைத்த ஆதாரங்கள், தடயங்கள் அடிப்படையில் தற்போது விசாரணை நடந்து கொண்டு வருகிறது. இதனுடைய அவுட்கம் அடிப்படையில தான் சிபிஐக்கு ஒரு கோணம் பிடிபடும், இதுதான் கரெக்ட், இந்த டைரக்ஷன்ல தான் இது இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதை சிபிஐ வெளிப்படுத்த தொடங்கும். ஆனால் அதற்குள்ளாக இந்த விசாரணை அரசியலுடன் தொடர்பு படுத்தி பேசப்படுகிறது. அப்படி தொடர்புபடுத்தி யாரு பேசுறான்னு பாருங்க. அரசியல்வாதிகள் பேசுறாங்க, இல்லாட்டி அரசியல் விமர்சகர்கள் பேசுவாங்க, மீடியா பேசும். எப்படி வேணாலும் ஒரு விஷயத்தை இன்டர்பிரட் பண்ணலாமே, அதற்கான சுதந்திரம் எல்லாருக்கும் தானே உண்டு. அதனால இப்படி தொடர்புபடுத்தி பேசிட்டாங்கிறதுனாலே இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குன்னு புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் அதே நேரத்தில் அரசியலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. இப்ப நடந்துட்டு இருக்கு விசாரணை. இந்த விசாரணையுடைய போக்குல ஒருவேளை விஜய்க்கே ஒரு பயம் ஏற்பட்டு மாட்டிக்கொள்வோம், எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம சிக்கல்ல மாட்டிடுவோம்ங்கிற பயம் ஏற்பட்டால் அந்த பயத்தின் அடிப்படையில ஏதேனும் ஒரு முக்கிய முடிவை அவர் எடுக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஏன்னா விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்தார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். விஜய் அவர் சொன்னதுல இருந்து 1/2 மணி நேரத்துக்குள்ள வந்திருந்தார்னா அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள என்ன கிரௌட் இருந்திருக்கோ அதுதான் இருந்திருக்கும். 7 மணி நேரம்னா இந்த 7 மணி நேர தாமதத்துல மக்கள் சேர்ந்துகிட்டே போயிருப்பாங்க. இப்ப அதையே விஜய்கிட்ட கேட்டிருக்காங்க, இங்க 7 மணி நேரம் தாமதமா வந்திருக்கீங்க, அதுல ஏகப்பட்ட மக்கள் இந்த 7 மணி நேரமா சேர்ந்துகிட்டே வர 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 அதுதான்
பெருமளவுல கூட்டமாகி அதுவே நெரிசலுக்கும் காரணமாகி விட்டது. சோ உங்களுடைய தாமதம் தான் இந்த அசம்பாவிதத்துக்கு காரணம் சொல்லப்படுகிறதே அப்படிங்கிற கேள்வியை சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் எழுப்பி இருக்கிறார்கள். ஆக்சுவலா அந்த கேள்வியை நீங்க ரூல் அவுட் பண்ணிட முடியாது. ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த நெரிசலுக்கு எந்த அளவுக்கு தமிழக காவல்துறை பொறுப்பாக வேண்டும் என்று ஒரு பக்கம் சொல்லப்படுகிறதோ அதே அளவுக்கு விஜயும் பொறுப்பாகித்தான் தீரணும். இதுக்கு முன்னால சில பிரசிடென்ட்ஸும் இருக்கு. இப்போ அண்மையில பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்துல IPL மேட்ச் அப்போ ஒரு பெரும் நெரிசல் ஏற்பட்டு அதுல உயிரிழப்பெல்லாம் ஏற்பட்டது. அப்போ ஏற்பாட்டாளர் மேல தவறு இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது, தண்டிக்கப்பட்டு இருக்கிறார். அதே போல போன வருஷம் தெலுங்கானா மாநிலத்துல புஷ்பா 2 படம் திரையிடப்பட்டது. அதுக்கு முன் அனுமதி இல்லாமல் திடீர்னு அந்த தியேட்டருக்கு அல்லு அர்ஜுனா போனார். உடனே அவரை பார்க்க பெரும் கூட்டம் கூடியது. அந்த நெரிசல்ல சிக்கி 35 வயது பெண் ஒருவர் இறந்து போனார். பலருக்கு காயம் ஏற்பட்டது. இப்ப அது சம்பந்தமா விசாரணை நடந்துட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. அதுல 11வது நபராக அல்லு அர்ஜுனுடைய பெயர் சேர்க்கப்பட்டு இருக்கிறது. சோ இது ஆர்கனைஸ் பண்ணவங்க மேலையும் குற்றம் சாட்ட முடியும். அதுக்கு பிரசிடென்ட்ஸ் முன்னுதாரணம் இருக்கிறது. அதனால இதுல விஜயையும் இந்த வழக்குல பிக்ஸ் பண்ண முடியும். ஆக்சுவலா இப்போ இந்த சிபிஐ நடத்தி கொண்டிருக்கிற வழக்கு என்பது இரண்டு பக்கமும் கூர்மையான கத்தி போன்றது. இது டிஎம்கே அரசையும் பதம் பார்க்கும், விஜயையும் பதம் பார்க்கும். அதனால இது எப்படி போகும், அப்புறம் இதனுடைய முடிவுல விஜய் எடுக்கக்கூடிய அரசியல் முடிவு என்னவா இருக்கும், இதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஒரு அரசியல்வாதி இன்னைக்கு அரசியல்வாதியாக மாறி இருக்கிறவர் எதிர்கொண்டு இருக்கிற வழக்கு அப்படிங்கிற காரணத்தினால இந்த அரசியல் ரீதியான பல்வேறு வியாக்கியானங்களுக்கு இன்டர்பிரிட்டேஷனுக்கு உள்ளாகும். இது இயல்பான ஒரு விஷயம். இதற்கு மத்தியில் ஒரு புதிய கட்சி என்டிஏவுக்குள் வருகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் கூறியிருக்கிறாரே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவலுங்க. அதாவது அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு அளித்தவர்கள் உடனான நேர்காணல் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து நடைபெற்று வருகிறது. பொதுச் செயலாளர் பழனிசாமி நேர்காணல் செய்து வருகிறார். நேற்றைக்கு 3வது நாள். நேற்றைக்கு நேர்காணலப்போ பழனிசாமி கூறியதாக ஒரு விஷயம் கசிந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி என்ன கூறியிருந்தார் அப்படிங்கிறத பார்ப்போம். விரைவில் சில முக்கிய கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணைய உள்ளன. ஓரிரு நாட்களில் புதிய கட்சி ஒன்று இணைய உள்ளது. தமிழகத்தில் பலமான கூட்டணி அதிமுக தலைமையில் அமையும். அதனால் அதிமுகவின் வெற்றி குறித்து தொண்டர்கள் கவலைப்பட வேண்டாம். கட்சிப்பணிகளை தீவிரமாக செய்யுங்கள். அதிமுகவினர் அனைவரும் பொதுமக்களுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும். உங்களில் பலருக்கு வாய்ப்பு கிடைக்காமலும் போகலாம். சில தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. இருப்பினும் அதிமுக கூட்டணியின் வெற்றிக்கு அத்தனை பேர் ஒற்றுமையுடன் பாடுபட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். சோ இதுல ரெண்டு முக்கியமான மெசேஜ் இருக்கு. ஒன்னு, ஓரிரு நாட்களில் புதிய கட்சி ஒன்று இந்த கூட்டணியில் இணையும். இரண்டாவது டேக்அவே என்னன்னா, சில முக்கிய கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணையும் அப்படிங்கிறது. சோ சில முக்கிய கட்சிகள்ங்கிறத தனியா பார்க்கணும். ஒரு புதிய கட்சி அப்படிங்கிற இந்த புதிய கட்சின்னு அவர் எதை சொல்லுகிறார், அது எதுங்கிறத அவர் சொல்லல. இப்ப எல்லாமே நம்ம யூகம் தான். இன்னைக்கு தேதிக்கு புதிய கட்சி அப்படின்னா விஜயோட கட்சியை தான் சொல்ல முடியும். வேற என்ன இருக்கு புதிய கட்சி? அப்படிங்கிறப்போ விஜய் ஒருவேளை லாஸ்ட் மினிட்ல என்டிஏவுக்குள்ள வருவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போது ஏற்பட்டு இருக்கு. சிபிஐ விசாரணையை நேற்றைக்கு எதிர்கொண்டு இருக்கிறார். நேற்றைக்கு விஜய் சிபிஐ விசாரணையை எதிர்கொண்ட அதே நாளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக என்டிஏவுக்குள்ள ஒரு புதிய கட்சி வருகிறது என்று சொல்லி இருக்கிறார். அப்படின்னா இந்த ரெண்டு டாட்டையும் கனெக்ட் பண்ணா என்ன புரிஞ்சுக்கலாம்? சோ தமிழக என்டிஏவுக்குள் விஜய் வருவதற்கான சாத்தியங்களும் உண்டு என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இண்டிகேட் பண்ணி இருக்கிறார். அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது.
புதிய கட்சி என்றால் புதிதாக தொடங்கப்பட்ட கட்சியா அல்லது என்டிஏவுக்குள் புதிதாக வரப்போகும் கட்சியா? இதுவும் இன்டர்பிரேஷன் தான், நீங்க எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு வேற சில முக்கிய கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கட்சிகள் என்டிஏவுக்கு புதுசாக இருக்கலாம், ஆனால் அந்த கட்சிகளுக்கு அவர் புதியங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. இல்ல, புதிய கட்சின்னு ஏதோ ஒன்னத்தானே அவர் மீன் பண்றாரு. அப்படா அதை எப்படி நீங்க புரிஞ்சுப்பீங்க? புதிதாக தொடங்கப்பட்டன்னு புரிஞ்சுக்கிறதால சரியா இருக்கும். நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். ஒரு விதத்துல பார்த்தால் என்டிஏவில் சேரக்கூடிய புதிய கட்சிகள்னு எதுவும் கிடையாது, இன்க்ளூடிங் டிஎம்கே. டிஎம்கே ஒரு காலத்துல இந்தியாவில் இருந்ததுதான். கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் எப்போதும் இருந்தது கிடையாது, அதை புரிஞ்சுக்கலாம். அதை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏடிஎம்கேடையும் கூட்டணி வைத்த கட்சிகள் தான், பிஜேபியுடன் கூட்டணி வைத்த கட்சிகள் தான். அந்த கோணத்துல பார்த்தா புதிய கட்சின்னு எதுவும் கிடையாது. அப்படி பார்த்தால் விஜய் தான் புதிய கட்சி. திடீரென மாற்றி பேச தொடங்கியுள்ளாரே டாக்டர் ராமதாஸ். அதாவது ராமதாஸ் புலிவால் பிடிச்ச நாயர் கதையாக மாட்டிக்கொண்டிருக்கிறார். தேவையே இல்லாம ஒரு கான்ட்ராவர்சியை உருவாக்கி ஒரு பிரச்சனையை அதை முட்டிப்பா கொண்டு போய் இன்னைக்கு பலனை அறுவடை செய்ய முடியாத இடத்துல கிட்டத்தட்ட மாட்டிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன ஐடியால இருந்தார்னா, அவன் எப்படியாவது டிஎம்கே கூட்டணிக்குள்ள போயிடலாம் அப்படின்னு இருந்தார். அதற்காக ரொம்ப தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருந்தார். இப்ப ரீசெண்டா நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் ஜெகத் ரட்சகன் அவர்களும் ராமதாஸை போய் சந்திச்சு, ஐயா நீங்க உள்ள வந்தீங்கன்னா திருமாவளவன் வெளியில போயிருவேன் அப்படிங்கிறாரு, அதனால தயவு செய்து நீங்க எங்க கூட்டணிக்கு வந்துடாதீங்கன்னு சொல்லி இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். இதுல உண்மையிலேயே ராமதாஸ் அவர்கள் மனசுடைஞ்சு போயிருப்பதாகவும் நான் கேள்விப்படுகிறேன். ஏன்னா அவர் ஏதோ டிஎம்கே கூட்டணியை நம்பிக்கொண்டிருந்தார். இப்ப டிஎம்கே கூட்டணியில இருக்கக்கூடிய திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் எந்த காரணத்தை கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வரக்கூடாது என்று சொல்ல தொடங்கி இருக்கிறார். அதனால இப்போ ராமதாஸ் அவர்களுக்கு என்ன செய்வது அப்படின்னு தெரியல. சிக்கல்ல மாட்டி பொறியில மாட்டின மாதிரி இப்ப தவிக்கிறார். அவருடைய தவிப்பு, அவருடைய குழப்பம் நேற்றைய பிரஸ் மீட்ல வெளிப்பட்டது. நேற்றுக்கு சென்னையில பிரஸ் மீட்ல அவர் என்ன பேசினார் அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இல்லை என்று இன்னமும் நாங்கள் முடிவெடுக்கவில்லை. நாட்கள் வேகமாக போய்கொண்டிருக்கிறது, விரைவில் முடிவெடுப்போம் அப்படிங்கிற. நீங்க முடிவு எடுத்துட்டீங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்ல அப்படின்ற முடிவு எடுத்துட்டீங்களா? இது இன்னும் முடிவு எடுக்கல. சோ என்டிஏல நாங்கள் இல்லைன்னு இன்னமும் முடிவெடுக்கல அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இன்னொரு இடத்துல என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, டிஎம்கேவுடன் கூட்டணி இருக்குவா என்பதை தற்போதைய நிலையில் உறுதிப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இப்ப திமுக அமைச்சரே வெளிப்படையா பேசி இருக்கிறாரு, உங்களோட பேசிட்டு இருக்கிறோம், அதாவது பேச்சுவார்த்தைக்கு பேசிட்டு இருக்கிறோம் வெளிப்படையா ஒரு கருத்தை வெளிப்படுத்தி அமைச்சர் ராஜகண்ணப்பன் வெளிப்படுத்தி இருக்கிறாரு நேற்று செய்தியாளர்களிடம். எப்படி எடுத்துக்கலாம் ஐயா? அதான் இப்ப தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் நம்ம உறுதிப்பட சொல்ல முடியாது. இதுக்கு முன்னால அவங்களுடைய பொதுக்குழு கூடிய அந்த டயத்திலேயே நாங்க முடிவெடுப்போம், இன்னாருடன் தான் கூட்டணின்னு சொல்லுவோம்னு அள்ளி விட்டார். கடைசியில அந்த கூட்டத்துல என்ன முடிவுனா, கூட்டணி தொடர்பா முடிவெடுக்கும் அதிகாரத்தை ராமதாசிடம் ஒப்படைக்கிறவங்க மட்டும்தான் முடிவெடுத்தாங்க. கூட்டணியை பத்தி எந்த முடிவும் எடுக்கல. இப்ப கூட்டணியை பற்றி ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை நெருங்கி வருகிற போது இவர் எந்த கூட்டணிக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அந்த கூட்டணியை சார்ந்த முக்கிய தலைவர்கள், ஐயா தயவு செய்து எங்க கூட்டணிக்கு வந்துடாதீங்கன்னு கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க. இப்ப திருசங்கு சொர்க்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார் ராமதாஸ். இதுக்கு இடையில நான் தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு வரேன். பிஜேபியுடைய டாப் லெவல் லீடர்ஷிப் ராமதாசிடம் கூறியிருக்கிறது, நீங்களும் உங்கள் மகனும் 2 பேருமே என்டிஏவுக்குள்ள வரணும். உங்களுக்குள்ள பிரச்சனையை நீங்க எப்ப வேணாலும் தீர்த்து கொள்ளுங்கள், ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒரே கூட்டணியில இருக்கணும். நீங்க வெவ்வேறு கூட்டணியில எதிரும் புதிருமாக போட்டியிட்டால் முதல் நஷ்டம் உங்களுக்கு தான். உங்க 2 பேருக்குமே உங்களுடைய வாக்குகள் கிடைக்காது. பாமகவுடைய வாக்குகள் சிதறினால் உங்களுக்கும் நஷ்டம், உங்கள் மகனுக்கும் நஷ்டம். இது கடைசியில் முதலுக்கே மோசமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடும்.
அதனால எத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும் அதை தனியா நீங்க பேசி தீர்த்துக்கங்க. ஆனால் நீங்கள் 2 பேருமே ஒரே கூட்டணியில் என்டிஏவில் இருந்து போட்டியிட வேண்டும், மாம்பழ சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பிஜேபி சைட்ல இருந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்ப அநேகமா அந்த அட்வைஸுக்கு ஏற்றபடி நடக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. ஒருவேளை ராமதாசும் என்டிஏவுக்குள்ள வந்தால் மிக மிக வலுவான கூட்டணியாக என்டிஏ. அநேகமா ஜேவிசி ஸ்ரீராம் இதுக்கு முந்தின வீடியோல சொன்ன மாதிரி ஒரு சுனாமி இல்லாட்டினா ஒரு ஸ்வீப் இதை நோக்கி போகும் இந்த கூட்டம், குறிப்பா வட தமிழகத்தில். ஆனா இப்போ இந்த சைடு தேமுதிகவாகட்டும் இல்லாட்டி ராமதாஸ் எல்லா முடிவுமே தொங்கல்லே இருந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஆச்சரியமான காரணம் காங்கிரஸ் என்ன முடிவை எடுக்க போகிறதுங்கிறத டிஎம்கே தலைமை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப காங்கிரஸ் தொடர்ந்து அவங்க கூட்டணியிலே இருக்கும் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி ஒரு முடிவை எடுத்தால் தேமுதிகவுக்கும் அங்க வேலை இருக்காது, ராமதாஸுக்கு வேலை இருக்காது டிஎம்கே கூட்டணியில. ஒருவேளை காங்கிரஸ் காலை வாரி விட்டு டிஎம்கே கூட்டணி வெளியேறி விஜயோட கைகோர்த்து விட்டது என்றால் அப்போ இந்த காங்கிரஸ் வெளியில போனதை ஈடுகட்டணும், ஒரு காம்பன்சேட் பண்ணணும்ல. அப்போ அதற்காக தேமுதிகவுக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படலாம், அதே போல ராமதாஸுக்கும் வாய்ப்பு வழங்கப்படலாம். ஆனால் இது காங்கிரஸ் எடுக்கிற முடிவை பொறுத்து. காங்கிரஸ் எப்ப முடிவு எடுக்கும் அது யாருக்கும் தெரியாது. திட்டவட்டமா காங்கிரஸ் முடிவெடுத்து சொன்னால் தேமுதிக விவகாரமும் கிளியர் ஆகிரும், ராமதாஸ் விவகாரமும் கிளியர் ஆகிரும். இப்போ காங்கிரஸ் முடிவெடுத்து திட்டவட்டமாக சொல்லுகிற வரை தேமுதிக தன்னுடைய முடிவை டிராகன் பண்ணிக்கிட்டே இருக்கும், இழுத்துக்கிட்டே இருப்பான். இதே வேலையை தான் ராமதாஸும் பண்ணிக்கொண்டே இருப்பான். ஒன்ஸ் காங்கிரஸ் முடிவு செஞ்சு நாங்க டிஎம்கேயோட போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டால் ராமதாஸ் என்டிஏவுக்குள் வருவார், தேமுதிகவும் என்டிஏவுக்குள் வரும். ஒருவேளை காங்கிரஸ் மாற்றி முடிவு செய்து நாங்கள் விஜயுடன் போகிறோம் என்று சொல்லிவிட்டால் ராமதாஸுக்கான தேவை டிஎம்கே கூட்டணிக்குள் எழும், தேமுதிகவுக்கான தேவையும் டிஎம்கே கூட்டணியில் உருவாகும். அப்ப இந்த 2 பேருக்கும் திடீர்னு ஒரு கிராக்கி ஏற்படும். இவங்க 2 பேருமே டிஎம்கே கூட்டணியை நோக்கி நகர்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும். சோ இவர்கள் முடிவுக்கான மையப்புள்ளியாக இருப்பது காங்கிரஸ். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.